நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இப்போ ஜானகிக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது முதல்ல ஜானகி இருந்துட்டு, "நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணு. கார்த்திக் வந்து இப்ப அந்த மாரிலாம் வந்து நம்மகிட்ட சொல்லாமல்லாம் போயிருக்க மாட்டான். அவனுக்கு வேற ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு." அப்படீன்ற மாரி வந்து நம்ம ஜானகி சொல்றது மட்டும் இல்லாம, என்னோட உள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. கார்த்திக்கோட உயிருக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல." அப்படீன்ற மாரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு ஃபோன அப்படியே வந்து திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வாங்குறா. ஏன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த மாரி டைம்ல வந்து ஃபோன் எடுத்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயமா இருக்கும். அதாவது இங்க வந்து நடக்கவே நடக்காத ஒண்ணு. அதே மாதிரி இந்த அஞ்சல் இருந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஃபோனுக்கு வந்து இப்போ பண்ணி, ஆமா கார்த்திக் இப்பதான் வந்து ஃபோன் ஆன் பண்ணீங்களா? சரி ஓகே. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க?" அப்படி இப்படின்ற மாரி கார்த்திக் கிட்ட பேசுற மாரி ஆக்டிங் பண்ணி, கடைசியில நான் ஒரு போர்ட் மீட்டிங்க்கு வந்து போய்க்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அம்மா கிட்டலாம் சொல்லிடு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணதா இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து இப்ப சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறா. ஆனா அதே சமயம் நம்ம ஜானகிக்கு அப்பதான் உயிரே வருது. ஏன்னா கார்த்திக் வந்து அஞ்சலி கிட்ட பேசியிருக்கான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச நம்ம ஜானகி இருந்துட்டு சைலன்ட்டா வந்து ஆயிட்டாங்க. அப்பாடா! நம்ம வந்து இப்பதான் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த இந்த அஞ்சலிக்கு நம்ம இலக்கியா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டயே குடுக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இலக்கியா ஃபோன் பண்ணி, "கார்த்திக் ஏதாச்சும் வந்து ஃபோன் பண்ணானா? என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாரி தான் "கார்த்திக் ஃபோன் பண்ணலம்மா இலக்கியா. கார்த்திக் வந்து நல்லபடியா தான் இருக்கானாம். அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து ஃபோன் பண்ண சொன்னேன். அஞ்சலி ஃபோன் பண்ணி வந்து கார்த்திக் கிட்ட பேசுனா." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "அத்த என்ன சொல்றீங்க? கார்த்திக் வந்து அஞ்சலி கிட்ட பேசுறா அப்படின்னா, உங்ககிட்டயும் பேசுறதுக்கு என்ன 1 செகண்ட் பிடிக்காதா? ஏன் வந்து நீங்க அவங்க குரல வந்து கேட்டீங்களா இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல இலக்கியா, நான் வந்து கார்த்திக்கோட குரல கேட்கல. ஆனா அஞ்சலி பேசுனா. உண்மதான். கன்ஃபார்ம் தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "அத்த உங்கள வந்து அஞ்சலி முட்டாளாக்கிட்டு இருக்கா. நீங்க மேலும் மேலும் வந்து முட்டாளாகுறது மட்டும் இல்லாம, கார்த்திக்க பறி குடுத்துறாதீங்க. அததான் நான் சொல்லுவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன சொல்ற இலக்கியா நீயி? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னும்போது, "நீங்க முதல்ல வந்து அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க." அப்படின்ன உடனே, "அஞ்சலி வந்துட்டு இப்ப தான் செக்கப்க்கு போயிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்ம இலக்கியா வந்துட்டு, "நீங்க அதாவது அஞ்சலி வந்து இப்போ எங்க பத்மினி டாக்டர பார்க்கறதுக்காக தானே போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பத்மினி டாக்டரே லீவு. அது மட்டும் இல்லாம அவளோட அப்பாயின்ட்மென்ட்டும் இல்ல. நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன். அஞ்சலி தான் கார்த்திக்க வந்து கடத்தி வச்சிருக்கா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க வந்து அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எங்க போறா? என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க வீடியோவும் எடுங்க. அடிக்கடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அங்க நடக்கத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டே இருங்க. ஏன்னா கார்த்திக் உண்மையிலேயே கடத்தப்பட்டிருக்காரு. அதுவும் அஞ்சலியால தான் கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆரம்பத்துல இலக்கியா சொல்றத நம்ம இவங்க ஜானகி வந்து நம்பவே இல்ல. ஆனா அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டு போம்போது தான் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி வந்து இந்த அஞ்சலி போறத பார்த்த உடனே நம்ம ஜானகிக்கு டவுட் வர ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி வந்துட்டு நேரா போனதும் நம்ம கார்த்திக்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஒரு குடோனு. அதுக்கு வெளிய நின்னுகிட்டு ரவுடிங்க ஒரு 4, 5 பேர் கூட நின்னுட்டு இந்த அஞ்சலி வந்து அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. அத பார்த்ததும் நம்ம ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா கார்த்திகேய இங்க தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, நம்ம ஜானகிக்கு வந்து அப்படியே உயிரே போக ஆரம்பிச்சிடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.